சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயின் இருக்கால ஸ்வேதா, அவளோட புருஷன் தான் என் பாவம் உன்னை சும்மாவே விடாது. நான் விட மாட்டேன். நீ சொல்றீல்ல பெண்களுக்கு உதவி செய்ய போறீல்ல, சரி ரம்ஜானு கூட உதவி செஞ்சிருக்க, ஆனா என் பாவம் உன்னை சும்மாவே விடாது. நான் விட மாட்டேன். நீ ஸ்டோரி போடு, என்ன வேணாலும் பண்ண, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். என்னோட பணத்தையும் என் நகையும் நீ கொண்டாந்து ஒப்படைக்கணும். சத்தியமாடா நான் விடவே மாட்டேன். உன்னைய நான் கன்ஃபார்ம் விட மாட்டேன். 2 மடங்கு உங்களுக்கு. ரொம்ப பெருமையா இருக்குல்ல, இந்த காலத்துலயும் இப்படி பசங்க இருக்காங்க அப்படின்னு. அப்படிதாங்க நம்ம நம்ப கூடாது. இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இவனை பத்தி யூடியூப்ல நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியுது எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. இவன் யார் தெரியுமா? சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயின் இருக்கால ஸ்வேதா, அவளோட புருஷன் தான் இவன். அந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கவும் என்னோட நகைய 3 பவுன் நான் அடகு வச்சு கொடுத்தேன். இந்த சிலிப்பு வந்து உங்களுக்காக தாங்க காட்டுறேன். ஏன் அவன் பேர்ல அடகு வச்சிங்கன்னு கூட நீங்க நினைக்கலாம். நான் வந்து எங்க ஏரியால வச்சா பேமெண்ட் வந்து கம்மியா தருவான் அப்படின்னாங்க. அவன் என்ன சொன்னான்னா, நான் இருக்க ஏரியால வச்சா அதிகமா தருவாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து ப்ரூஃப் இல்ல, எங்க வீட்டுக்காருக்கு ப்ரூஃப் இல்ல. அவன் ப்ரூஃபை வச்சு அடகு வச்சு அவனுக்கு தான் கொடுத்தோம். கரெக்டா அந்த நகை வச்சு 10 நாள் எங்க கூட தான் இருக்கான். அந்த 10 நாள்ல திருப்பி வித்துட்டான். திருப்பி வித்துட்டு உமன்ஸ் டேக்கு அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு வந்து அந்த காசை கொடுக்குறான். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நகை வாங்கின பில்லு கொண்டு எல்லாமே, நான் திண்டுக்கல்ல வாங்கின நகை எல்லாம், அந்த பில்லு எல்லாமே நான் வச்சிருக்கேன். நான் வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்து கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒருத்தனுக்கு நான் உதவி செய்ய போயிட்டு அவன் என்னை ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டான்.